இன்று நாம் திருவள்ளுவர் அவர்கள் கூறிய ஒரு அழகான திருக்குறள் நீதி கதையை பார்க்கலாம். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த குறள் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லுகிறது. நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பது எளிது. ஆனால் அவரே வெட்கப்படுமாறு நன்மை செய்வதுதான் உண்மையான உயர்ந்த குணம். It is easy to punish someone who hurts us, but true greatness lies in responding with kindness in such a way that they realize their mistake. ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். ஆனால் அவருடன் படிக்கும் ரவி அவனை அடிக்கடி கிண்டல் செய்து புத்தகங்களை மறைத்து தொந்தரவு செய்தான். ஒருநாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது ரவி வழுக்கி கீழே விழுந்தான். அவன் புத்தகங்கள் எல்லாம் சிதறின. அதை பார்த்த கார்த்திக் பழிவாங்க நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவனை எழுப்பி புத்தகங்களை எடுத்துக் கொடுத்து உதவினான். அந்த நிமிடம் ரவிக்கு வெட்கம் வந்தது. நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன், ஆனால் நீ எனக்கு உதவினாய் என்று அவன் மனம் மாறினான். அந்த நாள் முதல் அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர். இந்தக் கதை நமக்கு சொல்லும் நெறி, தீமைக்கு தீமையால் பதிலளிக்காதீர்கள். நன்மையால் பதிலளியுங்கள். அப்போது எதிரியும் நண்பனாக மாறுவான்.